இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ், புதுச்சேரி. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் புதிய பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்பதால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தை மக்கள் தொகை மற்றும் வாகன பெருக்கத்திற்கு ஏற்ப விரிவாக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 31 கோடி ரூபாய் மதிப்பில் பேருந்து நிலையத்தின் மத்தியில் வணிக வளாகத்துடன் கூடிய புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது. புதிய பேருந்து நிலைய கட்டுமான பணி முடிக்க 8 மாதம் கெடு வழங்கப்பட்டது. ஆனால் 11 மாதமாகியும் இதுவரை 50% பணிகள் கூட முடியாமல் மந்தகதியில் நடைபெற்று வருகிறது. இதனால் பேருந்து நிலையம் கடும் நெரிசலில் சிக்கி தவிக்கிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக லேசான மழை பெய்தது. 1 சென்டிமீட்டர் அளவு கூட பதிவாகவில்லை. இந்த தூறல் மழைக்கே பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. பேருந்து ஏற செல்லும் பயணிகள் மழை நீரில் நடந்து சென்று பேருந்து ஏற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இட நெருக்கடியை சரி செய்ய கடலூர், சிதம்பரம், நாகப்பட்டினம், காரைக்கால் செல்லும் பேருந்துகளை AFT திடலில் இருந்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேபோல் பேருந்து நிலைய கட்டுமான பணியை விரைவுபடுத்தவும் அங்கு தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் பயணிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.